செங்கல்பட்டு அருகே போலி நிலப்பத்திரம் தயார் செய்து பலருக்கு விற்பனை செய்த நில உரிமையாளர் காவல்துறையினர் உதவியுடன் நிலம் வாங்கியவர்களை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த பனையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராதா அம்மாள். இவரின் தாயார் சுமார் 50 வருடங்களுக்கு அப்பகுதியில் உள்ள இடத்தில் வீடு கட்டியும் விவசாயம் செய்தும் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் ராதா அம்மாளின் தாயார் இறந்ததை அடுத்து ராதா அம்மாள் அங்கு வசித்து வந்தார். இதற்கிடையில் அப்பகுதியில் உள்ள சிலர் ராதா அம்மாளின் தாயார் கட்டிய வீடு உள்ள இடம் தங்களுடையது எனவும் இடத்தின் பட்டா தங்களிடம் இருப்பதாகவும் கூறி வீட்டை காலி செய்துள்ளனர். ராதா அம்மாள் வீட்டை காலி செய்ய முடியாது என கூறிய நிலையில் காவல்துறையினரின் உதவியுடன் வீட்டின் பட்டா இருப்பதாக கூறியவர்கள் வீட்டை இடிக்க முற்பட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களையும் காவல்துறையினர் மூலம் மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்டவர்கள் போலி பத்திரம் மூலம் ஒரே நிலத்தை 3 வருடம் விற்பனை செய்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் இச்சம்பவத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொல்றாங்க, எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க உயிர் போனாலும் எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு, எல்லாமே இருந்தும் அவங்க அதை காதுல வாங்க மாட்டாங்க, அதை பார்க்கவும் மாட்டாங்க. அவங்க எங்கிட்ட பணம் இருக்கு, நாங்க என்ன வேணாலும் பண்ணிப்போம், பணம் இருக்கு, பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அருகே காதல் விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் மரப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சதீஷ்குமார் மற்றும் சிவகுமார். இவர்கள் இருவரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளாக உள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தன்று அரியலூரில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவரும் இருசக்கர வாகனத்தில் தங்களது ஊருக்கு திரும்பியுள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த இளைஞர்கள் பைக்கை வழிமறித்து சதீஷ்குமாரை கத்தியால் தாக்கியுள்ளனர். அதை தடுக்க முயன்ற சிவகுமாரையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இதில் சதீஷ்குமாருக்கு கழுத்து, வாய் உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டுக்காயமும் சிவகுமாருக்கு கைவிரல்களில் வெட்டுக்காயமும் ஏற்பட்டது. இதையடுத்து இருவரும் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக சிசிடிவி கேமரா காட்சிகளின் மூலம் குற்றவாளியை தேடி வந்த போலீசார் தினேஷ் என்பவரை கைது செய்தனர். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் சதீஷ்குமாருக்கும் தினேஷுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்தது தெரியவந்தது. தினேஷ் காதலித்த பெண்ணை சதீஷ்குமார் திருமணம் செய்த நிலையில் இருவருக்கும் இருந்த மோதல் காரணமாக இச்சம்பவம் நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கல்வித்தரத்தை மேம்படுத்தவே 8ஆம் வகுப்பு வரை ஆல்பாஸ் எனும் திட்டத்தை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மத்திய அரசு மேற்கொண்டு வந்த 5 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஆல்பாஸ் திட்டம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை கூறியிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பிரதமர் மோடியுடன் எம்ஜிஆரை ஒப்பிடக்கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறிய கருத்துக்கு பதிலளித்த அவர், அதிமுகவில் இருக்கும் பல தலைவர்களே பிரதமர் மோடியுடன் எம்ஜிஆரை ஒப்பிட்டு பேசியது சரியான கருத்துதான் என செல்போனில் தெரிவித்ததாக கூறினார். சென்னையில் ஆன்லைன் செயலியில் வாங்கிய கடனை கட்ட முடியாததால் மன உளைச்சலில் இருந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ். 32 வயதான இவர் மகேந்திரா சிட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். தங்கராஜ் ஆன்லைன் செயலி மூலம் அடிக்கடி கடன் பெற்று மீண்டும் பணத்தை கட்டிக்கொள்வார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆன்லைன் செயலி மூலம் தற்போது பெற்ற கடன் தொகை அதிகமான நிலையில் அதனை கட்ட முடியாமல் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்த நிலையில் மிகுந்த மனவேதனையில் இருந்த அவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தங்கராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடன் சுமையால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் ஆல்பாஸ் எனும் தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். ஆல்பாஸ் எனும் தேர்ச்சி முறை ரத்து என மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ள கருத்து தொடர்பாக
புதுச்சேரி மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அமலில் உள்ளதால் 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படுவதாகவும், அரசு பள்ளிகளை தவிர்த்து தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் கட்டாய தேர்ச்சி ரத்து அறிவிப்பானது பொருந்தும் எனவும் கூறினார். மேலும் இந்த புதிய நடைமுறையின் மூலம் மாணவர்களின் கல்வித்திறன் மேம்படும் எனவும் கூறினார். புதுச்சேரியில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சுயேட்சை எம்எல்ஏக்கள் கடிதம் அளித்துள்ள நிலையில் அவர்களின் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு திமுக ஆதரவு தெரிவிக்காது என எதிர்க்கட்சி தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அவங்களுடைய சுற்றறிக்கையில், அவங்களுடைய உத்தரவில் எந்த வகையில் அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த நடைமுறையை புதுவை மாநில கல்வித்துறையானது பின்பற்றும். எக்ஸாம்னா எக்ஸாமு, 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் எக்ஸாம் வைக்கணும், எக்ஸாம் தான். நிச்சயமாக அதிகமாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் மாணவர்களுடைய அந்த கல்வித்தரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான், ஒரு சிறந்த கல்வியாளராக உருவாக்கணுன்ற அப்படின்றது தான் மத்திய அரசோட நோக்கம். அதற்கு தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த இடைநிற்றம் அப்படின்றது நம்முடைய புதுவை மாநிலத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் விதிகளையும் மரபுகளையும் மீறி செயல்படுவதாக கூறி அவர் மீது சுயேட்சை எம்எல்ஏக்கள் நேரு, அங்காளன் ஆகியோர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கோரி சட்டசபை செயலரிடம் மனு அளித்துள்ளனர். மேலும் சுயேட்சை எம்எல்ஏக்களின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெறும் என சபாநாயகர் செல்வம் அறிவித்த நிலையில், சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதனை காங்கிரஸ் ஆதரிக்கும் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டமன்றத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ள சுயேட்சை எம்எல்ஏக்கள் இருவருமே அரசிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றும், பாஜக பி டீமாக செயல்படும் இவர்களின் திட்டத்திற்கு திமுக ஆதரவு அளிக்காது என்றும் கூறினார். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதை திமுக ஆதரிக்கும் எனவும் கூறினார். திண்டுக்கல் அருகே போலீசார் எச்சரிக்கையை மீறி காரில் அதிவேகமாக சென்று விபத்தை ஏற்படுத்திவிட்டு காட்டிற்குள் பதுங்கிய நபர்களை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் நத்தம் சாலையில் பச்சை நிற குவாலிஸ் காரில் 5 இளைஞர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் அதிவேகமாக செல்வதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் சானார்பட்டி காவல் நிலையம் முன்பாக பேரிகார்டுகள் அமைத்து காரை பிடிக்க முயன்றபோது காவலரின் மீது காரை ஏற்றிவிட்டு அதிவேகமாக சென்றுள்ளார். இதையடுத்து கோபால்பட்டியில் அங்குள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் உதவியுடன் சாலையின் குறுக்கே ஆட்டோக்களை நிறுத்தி காரை பிடிக்க காவலர்கள் முற்பட்ட போது அங்கும் ஒருவரின் மீது காரை மோதவிட்டு காரில் தப்பிச் சென்றனர். இதுபோன்று 2 இடங்களில் காவலர்கள் வைத்த தடுப்பை மீறி காரில் அதிவேகமாக சென்றபோது காரில் இருந்த ஒருவர் மட்டும் வெளியே இறங்கி ஊருக்குள் புகுந்து தப்பிக்க முயன்றார். அதனை கண்ட ஊர் மக்கள் அவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அதிவேகமாக சென்ற கார் கரந்தமலை வனப்பகுதியில் மரத்தின் மீது மோதி நின்றது. இதையடுத்து காரில் இருந்த 4 வனப்பகுதிக்குள் தப்பி ஓடி மறைந்தனர். இந்த நிலையில் மறுநாள் காலையில் வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் இறங்கி வந்த இளைஞர்களை கையும் களவுமாக பிடித்த ஊர் பொதுமக்கள் அவர்களை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் அனைவரையும் கைது செய்த போலீசார் காரில் இருந்த ஆயுதங்கள் குறித்தும் கார் விபத்து குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சினிமா பாணியில் அதிவேகமாக காரை இயக்கி விபத்தினை ஏற்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மெட்ரோ ரயில் திட்டம் 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயாராகி உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கோவையில் அமையவுள்ள மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கோவை மாநகர பகுதிகளான அவினாசி சாலை மற்றும் சத்தியமங்கலம் சாலை ஆகிய பகுதிகளில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைய உள்ளதாகவும், இத்திட்டம் 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயாராகி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் அடுத்தடுத்து நடைபெறும் என தெரிவித்த அவர், கோவை மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் ஆகியவற்றுக்கான ஒப்புதல்கள் மத்திய அரசிடமிருந்து கிடைக்க பெற்றதும் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் பணிகள் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் பூமிக்கு அடியில் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில்
மதுரையை விட கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் விரைவாக முடிவடையும் எனவும் கூறினார். திருவண்ணாமலை அருகே தீபாவளி சீட்டு பணத்தை திருப்பி வாங்கி தருவதாக கூறி 18 நபர்களிடம் 50 லட்சம் ரூபாய் பெற்று தலைமறைவான ரோஜா என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிப்படைந்தவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் APR தீபாவளி சீட்டு எனும் நிதி நிறுவனம் கடந்த 2023ஆம் ஆண்டு செயல்பட்டு வந்தது. இந்த சீட்டு நிறுவனத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது மாநிலங்களில் இருந்தும் உறுப்பினர்கள் இருந்த நிலையில் தீபாவளி சீட்டிற்காக பணம் கட்டி வந்தனர். இந்த நிலையில் நிதி நிறுவனத்தில் பணம் கையிருப்பு இல்லாததால் பணம் கட்டிய உறுப்பினர்களுக்கு பணத்தை செலுத்த இயலாத நிலை ஏற்பட்டது. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த முகவர் ரோஜா என்பவர் சீட்டு பணத்தை தான் பெற்று தருவதாகவும் அதற்கு முன்பணம் கட்டினால் முழு பணமும் அளிப்பார்கள் என கூறிய 18 நபர்களிடம் இருந்து 50 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளார். பணம் வசூல் செய்த நீண்ட நாட்களாகியும் பணத்தை பெற்று தராததால் ரோஜாவின் வீட்டிற்குள் சென்று உறுப்பினர்கள் முறையிட்டுள்ளனர். அப்போது அவர்களை தரைக்குறைவாக பேசியும் பணத்தை திருப்பி தர இயலாது என்றும் கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது ரோஜா தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் இதில் பாதிக்கப்பட்ட 18 நபர்கள் தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.